ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஐஸ் காயினை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்டாப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஐஸ் நெட்வொர்க் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த விதத்தில் இந்த ஐஸ் நெட்வொர்க் ஃப்ரீ மைனிங்காக தான் வந்தாங்க. ஸோ இவங்க காயின் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்டிங் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பண்ணி பக்காவாக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா இதில் ஒரு சில அப்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஒய்சி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டெப் 1 கேஒய்சி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததான் ட்விட்டர் ஸ்டெப் 2 கேஒய்சி ட்விட்டர் வெரிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஸ்டெப் 3 கேஒய்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்ளீட் த குவிஸ் எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் டைம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு 13 நாள் அந்த மாதிரி டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 13 நாளுக்குள்ளார நமக்கு 3 சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த குவிஸில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இதை நம்ம படிக்கிறது மூலிமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் இதை படித்து பார்த்துட்டு ஃபுல்லாக தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக நமக்கு 21 கொஷின் இதில் இருக்குது. அந்த 21 கொஷினுக்கு நம்ம 18 கொஷின் எடுத்தால் மட்டும்தான் இந்த குவிஸில் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இந்த குவிஸில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இவங்க இப்போ ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் காயினை ஃபைனலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த 3 ஸ்டெப் ஆஃப் கேவிசி ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. இது இல்லாமல் அடுத்தது அவங்க என்னென்னா இப்போ மெயின் நெட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெயின் நெட்டுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இதையும் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ தன்னுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ ஐஸ் ஷிஃப்ட் ஃபோக்கஸ் டு மெயின் நெட் டெவலப்மெண்ட். அவங்க மெயின் நெட்டுக்கு டெவலப்மெண்ட் மெயின் நெட்டுக்கு லான்ச் பண்ண போகிறதுனால என்னென்னா, இப்போ காயின்ஸ் எல்லாமே அவங்க ஸோ 0 பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல 0 பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய காயின்ஸ் எல்லாமே எவ்வளோ காயின் நம்ம மைண்ட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே இந்த இடத்துல ஏர்னிங் ரேட்டில் பாருங்கள். ஸோ 0 அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது காயினே. பட் ஆனால் இதை நினச்சி நம்ம ஒரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 28 டிஸ்ட்ரிபியூஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இருந்தாலும் நம்மளால் மைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால் மைனுமே பண்ண முடியும். ரெகுலராக 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் இதை நம்ம மைனும் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே தெளிவாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னென்னா அவங்க மெயின் நெட்டுக்கு மூவ் ஆகிறது தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு ரீசன். அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய 28 பிப்ரவரி 28 பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஸ் காயினுடைய ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது. அந்த ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த குவிஸில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் குவாலிஃபை ஆக முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் பாஸ் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி நம்ம பிஎன்பி அட்ரஸ் ஆட் பண்ணி தான் வச்சுருப்போம். பட் இப்போ இருந்தாலும் நம்ம பார்த்தோம்னா இந்த குவிஸில் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா ஸோ ஃபைனலாக அவங்க பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷனை கொடுக்குறாங்க. பிப்ரவரி 28 ஐஸ் காயினுடைய ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே போக தான் நமக்கு எவ்வளோ காயின் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே போகிறாங்க. அது நமக்கு பிப்ரவரி 28 தான் தெரியும். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா தெரியும் ரீசெட்டிங் ப்ரீஸ்டேக் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ் அதேமாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு எங்கேஜாக இருக்கும், நம்ம குவிஸில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் நமக்கான அந்த காயின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் 28 தான் நமக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தோம்னா லாக் பீரியட். இந்த காயின் இப்போ ஒட்டுமொத்தமாக மைண்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா காயினுமே ஸோ எதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி பூலுக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, மெயின் நெட் ரிவார்ட் பூலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க. ஸோ டிஏஓ டீசென்ட்ரலைஸ்டு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒட்டுமொத்தமாக எவ்வளோ காயின் மைன் ஆகி வருதோ அதிலேருந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் காயின்ஸை இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக இந்தந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க அலோகேட் பண்ணாங்க. டீமுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டோம், ஓட்டிங் பவருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டோம், மெயின் நெட்டுக்கு ரிவார்டாக கொடுக்குறது. ஸோ இது மாதிரி எல்லாமே இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த மெயின் நெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஸோ அக்டோபர் 7 லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் நெட் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுடைய ஓன் அந்த பிளாக் செயின் நமக்கு வந்துடும். முதல்ல டெஸ்டிங் பேஸில் வரும். டெஸ்டிங் பேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ஸோ மெயின் நெட் ஃபேஸ் வரும். ஸோ மேபி நம்ம இந்த டெஸ்டிங் பேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு சம் ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த டைம்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ரிவார்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். இந்த குவிஸில் நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா அதையுமே நான் இப்போ எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் ஹோமுக்கு வந்துடுங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் த குவிஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே இருக்குது பாருங்க, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ரீட் கேர்ஃபுல்லி, இது என்ன இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இதுக்கான ஹோல் ஆன்சருமே நமக்கு இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கம்ப்ளீட் இன்ஃபோ அபவுட் திஸ் குவிஸ் நான் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து நாலேஜ் பேஸ் வரும், அப்புறம் FAQன்னு வரும். ஸோ இதை படித்து பார்த்தாலே நமக்கு போதும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கெட்டிங் ஸ்டார்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து சம் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வரும். அடுத்து இந்த மைனிங்கை கிளிக் பண்ணோம்னா மைனிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்லாம் நமக்கு கிடைக்கும். அடுத்து ப்ரீ ஸ்டேக்கிங், இந்த ப்ரீ ஸ்டேக்கிங்கை நம்ம கிளிக் பண்ணி படித்தோம் அப்படின்னா ப்ரீ ஸ்டேக்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்ம ஓரளவு பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த குவிஸில் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபெயில் ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காயின் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்லாஷிங் ஆயிரும் அப்படின்னா, ஸ்லாஷிங்னா காயின் வந்து அதை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. பட் ஃப்யூச்சரில் மேபி இவங்க மாற்றலாம், எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து சஸ்டைனபிலிட்டியாக இருக்கணும், காயினுடைய க்ரோத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது எல்லாமே சொல்கிறாங்க. பட் இவங்க ஃப்ரம் த பிகினிங்கில் ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி எல்லாமே சொல்லலை. பட் ப்ராஜெக்டை டெவலப்மெண்ட் பண்ண இதோடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். இவங்க வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆன்சர்ஸும் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லையுமே வந்து சொல்லியிருக்காங்க. சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து பேன் பண்ணுறதாகவும் ஒரு இடத்துல வந்து இவங்க நோட்டிஃபிகேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சருமே நம்ம வந்து எந்த இடத்துலையுமே வந்து சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இங்கே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதையுமே வந்து இவங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா, ஆன்சர் நம்ம ரிலீஸ் பண்ணோம், யூடியூப்பில் பண்ணுறோம் அல்லது சோஷியல் மீடியாவில் பண்ணோம் அப்படின்னா ஸோ பேன் பண்ணுறதா, நம்மளுடைய அக்கௌண்ட்டை பேன் பண்ணுறதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் என்னால் இதை வந்து ஃபுல்லாக வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ நானுமே ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணேன், 2 டைம்ஸு. ஸோ எனக்குமே வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது சொல்லிட்டு தான் வந்துச்சு ஒன் டைம் ட்ரை பண்ணதுக்கு. ஸோ இன்னும் வந்து எனக்கும் 2 சான்ஸ் தான் இருக்குது. இன்னும் 5 டேஸில் இந்த குவிஸில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ஸ்டேக்கில் வந்து எல்லாமே வந்து இப்போ ரீசெட் தான் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது இந்த மந்த்து February 28 தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு மாறலாம். யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ, எங்கேஜாக இருக்காங்களோ அவங்களுக்கு சம்திங் பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இவங்க டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்லாவே வந்து யூனிஸ்வாப்பு, அப்புறமா OKX அண்ட் Gate.io இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய மேஜர் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சஸில் எல்லாமே லிஸ்ட் பண்ண போகிறாங்க. மெயின் நெட்லாம் வந்துருச்சோம்னா இந்த காயினோட ப்ரைஸ் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆல்ரெடி இப்போ காயினோட ப்ரைஸ் 55லேருந்து ₹1 வரைக்கும் இந்த காயினோட ப்ரைஸ் போயிருக்கு. ஒரு வேளை நம்ம பை பண்ணி வைக்கணும்னு நினச்சோம்னா கூட கண்டிப்பாக ஒரு மினிமம் $5 அல்லது மினிமம் ஒரு $10 நம்ம பை பண்ணி வைக்கலாம். ஃப்யூச்சரில் இவங்க மெயின் எல்லாமே லான்ச் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த காயினோட விலை நல்லா போகும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு $5 அல்லது $10 நமக்கு 10 டைம்ஸ் 50 டைம்ஸ் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கலாம். ஸோ அதையுமே நம்ம பார்த்துக்கலாம். இவங்க ப்ராஜெக்ட் எப்படி மூவ் பண்ணுறாங்க, இன்னும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபர்தராக இது ரிலேட்டடாக அப்டேட் வரும்போது நான் டெஃபினட்டாக அதையுமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் ATH அந்த நெட்வொர்க் எல்லாமே அத்தானி நெட்வொர்க்னு சொல்லிட்டுலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதையும் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா சிலியா எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தோம்னா அவங்களுமே வந்து February ஃபுல்லாகவே வந்து மேசிவ் ஏர்ட்ராப் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ரெகுலராக ஆக்டிவில் இருக்குமோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டெய்லி 10 காயின் அப்படிங்கிற மாதிரி இந்த February மந்த் ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து சிலியாவுமே வந்து ரெகுலராக மைண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நமக்கு வந்து மார்ச் மாதம் விட்ராயலுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு காயின் OEX டோக்கன். ஸோ இது வந்து OpenX எக்ஸ்சேஞ்சுடைய ஒரு டோக்கன், நேட்டிவ் டோக்கன். அது வந்து நம்ம விட்ராவல் பண்ணுறதுக்கு மார்ச் மாதம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே ரெகுலராக மைண்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக இந்த வரக்கூடிய மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு புல் ரன்னாக இருக்க போகுது. கிடைக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா மைனிங், எல்லா ஃப்ரீ ஏர்ட்ராப்புமே அட்டன் பண்ணலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு லெவலில் நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.